ஹலோ, வெல்கம் பேக் டு சிம்பிள் ட்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிற அடுத்த லெட்டர் ஜே, ஜேர்னல் ரைட்டிங். இந்த ஜேர்னல் ரைட்டிங்கிற ஹேபிட் நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய பாசிட்டிவ் சேஞ்சை கொண்டு வரும். ஜேர்னல் ரைட்டிங் அப்படின்னா நம்ம லைஃப்பில் டெய்லி நடக்கிற விஷயங்களை ஒரு ரெக்கார்டாக எழுதி வைக்கிறது தான். என்னதான் லேப்டாப்ஸ், கேஜெட்ஸ், ஆப்ஸ் எல்லாம் வந்தாலும் எழுதி வச்சு சில வருஷங்கள் கழித்து அதை ரீவிசிட் பண்ணி பார்க்கும்பொழுது அது ஒரு நல்ல ஃபீலை கொடுக்கும். நம்மளுடைய கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கும் இந்த ஜேர்னல் ரைட்டிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய கோல் ஏதாவது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை பண்ணிக்கணும் அப்படின்னா ஹெல்த் அண்ட் டயட் ட்ராக்கிங் ரொம்ப முக்கியம். இதை ஒரு ஜேர்னலாக டெய்லி நோட் பண்ணும் பொழுது நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணுறோங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதை கரெக்ட் பண்ணிக்கிறதும் ரொம்ப ஈஸி. நம்மளுடைய கோல்லேருந்து மனம் தளராமல் ஒர்க் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆற்றுல போடுறதுனாலும் அளந்து போடணும் அப்படிங்கிறத நம்மளுடைய பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு டெய்லி எக்ஸ்பென்ஸ் ட்ராக் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. என்ன பெருசாக செலவு பண்ணிட போகிறோம் இதை நோட் பண்ணி வைக்கிறதுக்கு அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம பண்ணுற ஒவ்வொரு செலவையும் டெய்லி நோட் பண்ணி வச்சுட்டு மந்த் எண்டில் செக்ரிகேட் பண்ணி பார்த்தோன்னா எந்த விஷயத்துக்கு நம்ம அதிகமாக செலவு பண்ணுறோங்கிறத ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும். ஈட்டிங் அவுட் சைட், என்டர்டெயின்மெண்ட், நியூ பர்ச்சேஸ் அப்படின்னு செக்ரிகேட் பண்ணி நம்மளோட எக்ஸ்பென்சஸை எழுதினோம் அப்படின்னா மாத கடைசியில் எந்த விஷயத்துக்கு நம்ம அதிகமாக செலவு பண்ணுறோம், எதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறத ஈஸியாக ட்ராக் பண்ணலாம். எக்ஸ்பென்ஸை ட்ராக் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா கூடிய சீக்கிரம் ஒரு அசெட் ஜேர்னலை நம்மளை ரெடி பண்ண முடியும். அசெட் ஜேர்னல் அப்படிங்கிறது நம்ம வாங்குகிற ஒவ்வொரு புது பொருள், அது ஒரு சின்ன எலக்ட்ரானிக் கேஜெட்டாக இருக்கலாம், இல்லை ஜுவல்லரி பர்ச்சேஸாக இருக்கலாம், இல்லைனா ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸாக கூட இருக்கலாம். எந்த டேட்டில் எவ்வளோ கொடுத்து இந்த பொருளை வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இந்த அசெட் ஜேர்னலில் நோட் பண்ணினோன்னா ஒரு வருஷத்தில் நம்ம உருவாக்கின அப்ரிஷியேட்டிங் அண்ட் டெப்ரிஷியேட்டிங் அசெட்ஸ் என்னங்கிறத ட்ராக் பண்ண முடியும். நம்மளுடைய பேங்க் டீட்டெயில்ஸ், ஹவுசிங் லோன் டீட்டெயில்ஸ், எலக்ட்ரிசிட்டி பில், ஹவுஸ் டேக்ஸ், கார் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம், இதெல்லாம் ட்ராக் பண்ணுறதுக்கு ஆப்ஸ் என்னதான் இருந்தாலும் கட்ட முடியாத சூழ்நிலையில் நம்ம இருக்கும் பொழுது நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் ஈஸியாக எடுத்து ரெஃபர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஜேர்னல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லா டீட்டெயில்ஸையும் இந்த ஜேர்னலில் எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா எந்தெந்த இடத்துல எது எது இருக்குது, நம்மளுடைய அசெட்ஸ் என்ன, நம்ம லாக்கர் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறதுல யாரும் தடுமாற வேண்டாம். நம்மளுடைய ஃபினான்ஷியல் இல்லைனா ஹெல்த் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு மட்டுமே இந்த ஜேர்னல் ரைட்டிங் கிடையாதுங்க. நம்மளுடைய தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸையும் பென் டவுன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த கிராட்டிடியூட் ஜேர்னலுங்கிறது நம்ம லைஃப்பில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம ஒரு தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி தான். குட் ஹெல்த், ஒரு நல்ல குடும்பம், இதெல்லாமே நமக்கு ஒரு சந்தோஷத்துக்கு நம்ம லைஃப்பில் நடக்கிற விஷயங்களை பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணுறதுக்கு இந்த கிராட்டிடியூட் ஜேர்னல் நம்மளை கைட் பண்ணும். இந்த கிராட்டிடியூட் ஜேர்னலில் டெய்லி எழுதிக்கிட்டு வரும்பொழுது கொஞ்ச நாள் கழித்து நம்ம லைஃப்பை எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சில் பார்க்குறோங்கிறத நம்மளால் உணர முடியும். நல்லது மட்டும்தான் நோட் பண்ணணும்னு நினைக்கல, சில விஷயங்கள் நம்ம மனசுக்கு ரொம்ப கஷ்டத்தையும் கொடுக்கலாம். அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் இந்த ஜேர்னலில் நோட் பண்ணினோன்னா வேறு ஏதாவது ஒரு சமயத்தில் மனசு ரொம்ப சோர்வாக இருக்கும் பொழுது இது நம்மளை கண்டிப்பாக உற்சாகப்படுத்தும். நீங்களும் உங்களுடைய டைப் ஜேர்னல் என்னங்கிறத இன்னிலிருந்து எழுத ஆரம்பிங்க. லைஃப்பில் இருக்கிற எல்லா சந்தோஷத்தையுமே தேங்க்ஃபுல்லாக இருப்போம். இன்னும் நீங்கள் சிம்பிள் ட்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே அழுத்திடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட லைஃப்பில் ஒரு பாசிட்டிவ் சேஞ்சை உண்டு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்மளோட ரெசிபி செக்ஷனில் ஒரு 1 pot ரசம் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டயர்டாக இருக்குது, எதுவுமே சமைக்க முடியல, இல்லை வெளியில் போயிட்டு வந்துட்டு டைம் இல்லை, சீக்கிரமாக ஏதாவது ஒரு லஞ்ச் ரெடி பண்ணணுங்கும்போது இந்த 1 pot ரசம் ரைஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக டேஸ்டியாக 1 pot ரசம் ரைஸ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. 1 pot ரசம் ரைஸுக்கு நான் இன்றைக்கி குக்டு ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் அரிசியை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு குக்டு ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி, சின்ன பீஸ் புளி, 10 to 12 பூண்டு பல், 2 காஞ்ச மிளகா,
ஒரு குண்டு மிளகாய், ஒரு நீட்டு மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் ரெண்டுமே ஒரே வெரைட்டியாக கூட எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, சின்ன பீஸ் பெருங்காயம். இதை பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஏற்கனவே நம்ம சிம்பிள் ட்ரெண்ட்ஸில் ரசம் பவுடருக்கான ரெசிப்பியை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதை இப்போ ஃப்ரெஷ்ஷாக வறுத்து பொடி பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் அந்த ரசம் பவுடரை கூட 1 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே நான் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். புளி, பூண்டு, காஞ்ச மிளகாய், மிளகு, ஜீரகம், தனியா, துவரம்பருப்பு, பெருங்காயம், இது எல்லாத்தையும் ஒரு கடாயில் லோ ஃப்ளேமில் வச்சு லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இது கோல்டன் ப்ரௌனாக வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விட்டுடுங்க. கூல் ஆனதுக்கப்புறமா ஒரு தக்காளியை நறுக்கி இது கூட சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தனியாக புளி தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் தனியாக பருப்பும் சேர்க்க வேண்டாம். இந்த ரசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் சாதம் மட்டும் வச்சுட்டு வெளியில் போயிட்டு வந்ததுக்கப்புறமா டைம் இல்லை அப்படின்னா இந்த 1 பாட் ரசம் ரைஸை பண்ணிவிட்டு ஒரு அப்பளம் பொரித்தோம் அப்படின்னா அன்றைக்கி லஞ்ச் ஈஸியாக முடிஞ்சு போயிடும். 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை குக்கரில் சேர்த்துக்கிறேன். நான் இந்த ரெசிப்பியை 3 லிட்டர் குக்கரில் தான் பண்ண போகிறேன். நெய் சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 கப் அளவுக்கு சமைச்ச சாதத்தை இதில் சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் அரிசியாக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா 1 கப் அளவுக்கு 4.5லேருந்து 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் ரசம் சாதம் நல்லா குழைவாக இருக்கும். இந்த சாதத்தை நெய்யோடு சேர்த்து கொஞ்சம் பெரட்டினதுக்கப்புறமா நம்ம தக்காளியோடு அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துப்போம். நான் சாதமாக எடுத்துருக்கிறதுனால இன்றைக்கி 1.5 கப் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. எப்போவுமே ரசத்துக்கு ஒரு பிஞ்ச் சுகர் ஆட் பண்ணினோம் அப்படின்னா இந்த டேஸ்ட்டை ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டான்னா விட்டுடலாம். இந்த புளியும் தக்காளியோட டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த சர்க்கரை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில் வச்சுக்க போகிறேன். நான் சாதமாக சேர்த்துருக்கிறதுனால 2 விசில் தான் வைக்க போகிறேன். நீங்கள் குக் பண்ணாத அரிசி சேர்க்க போகிறீங்க அப்படின்னா 4 விசில் வச்சுக்கோங்க. விசில் வந்ததுக்கப்புறமா குக்கரை ஆஃப் பண்ணி ப்ரெஷர் தானாக செட்டில் ஆகிறதுக்கு விட்டுடலாம். ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா குழைவாக வாசனையான ரசம் சாதம் ரெடி ஆகிடுது. இதை இப்போ தாளிச்சிக்கலாம். கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். எப்போவுமே ரசத்துக்கு நெய் தான் ஆடட் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். 1/2 டீஸ்பூன் நெய்யில் கடுகு, ஜீரகம், ஒரு சின்ன பீஸ் காஞ்ச மிளகாயை சேர்த்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சிக்க போகிறேன். இதை இந்த 1 பாட் ரசம் ரைஸில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ்ஷாக நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்து சுட சுட வாசனையான இந்த ரசம் சாதத்தில் ஒரு 2 சொட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா தொண்டைக்கு எவ்வளோ இதமாக இருக்கும். உருளைக்கிழங்கு கறியோ அப்பளமோ இந்த ரசம் சாதத்துக்கு ஒரு எக்ஸலண்ட் காம்பினேஷன். இந்த 1 பாட் ரசம் ரைஸை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.